بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல இறைவனின் பெரும் கிருபையினால் இஸ்லாம் எனும் அற்புதமான இந்த மார்க்கத்தை நமது வாழ்வியல் நெறியாக ஏற்று அதை நாம் கடைபிடித்து வருகிறோம். இறைவன் இந்த துனியாவில் நம்மை முஸ்லீம்களாக ஆக்கியிருப்பது அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மகத்தான அருள் என்று சொல்லலாம். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிற இந்த நேர்வழி என்பது எத்தனையோ பல இறையச்சம் நிறைந்த நபிமார்களுடைய குடும்பத்திற்கு கூட இறைவன் நேர்வழி வழங்கி இருக்கவில்லை. இறையச்சத்தில் சிறந்து விளங்கிய நபிமார்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளெல்லாம் கூட மார்க்கத்தை மறுக்கக்கூடிய காஃபிர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இறைவன் அதையெல்லாம் கடந்து நம்மை இந்த கொள்கைக்கு உரியவர்களாக தேர்வு செய்திருக்கிறான். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் கூட எவ்வளவோ பெரிய படிப்பு படித்த பண்டிதர்களுக்கு அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. நாம் மனித அறிவை கொண்டு சிந்திக்கும் போது எந்த மனிதனால் சரியான மார்க்கத்தை தேர்வு செய்ய முடியும்? சாதாரண ஒரு மனிதனை விட, பாமரனை விட பெரும் படிப்பு படித்தவர்கள், பட்டதாரிகள், இவர்கள்தான் சரியான மார்க்கத்தை தேர்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மனித கணக்குகளை பொய்யாக்கி எவ்வளவோ பல ஆண்டுகள் படித்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த நேர்வழி காட்டவில்லை. 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் அவர்கள் படிப்பதற்காக மட்டும் செலவழிக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவோ விஷயங்களை கண்டுபிடிக்கிறார்கள். மனிதனுடைய உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் எப்படி இயங்குகின்றன, அவனது இரத்தத்திலே எத்தனை வகை இருக்கிறது, மனித உடம்புகளிலே எத்தனை எலும்புகள் இருக்கின்றன, எத்தனை நரம்புகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் புட்டு புட்டு வைக்கக்கூடியவர்கள். மனிதனுடைய உடல் ஆய்வை பற்றி பல மணி நேரங்கள் பேசக்கூடிய திறமை படைத்தவர்கள். அதுபோல் இங்கு இருந்து சந்திரயான் என்றும் மங்கள்யான் என்றும் வேற்று கிரகங்களுக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பி வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு நேர்வழியை நமது இந்தியாவில் கல்வி அறிவிலே மிக கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய, வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்திற்கு இறைவன் இந்த நேர்வழியை காட்டியிருக்கிறான். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நாம் தான் கல்வி அறிவிலே மிகவும் பின்தங்கியவர்கள் என்று மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நேஷனல் கமிஷன் ஃபார் ரிலிஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் என்ற தலைப்பிலே நியமிக்கப்பட்ட ரங்கநாத் மிஸ்ரா அவர்களும் ராஜேந்திர சச்சார் அவர்களும் சொன்ன அறிக்கை என்னவென்றால், இந்தியாவில் முஸ்லிம்கள் தான் கல்வி அறிவில் மிக பின்தங்கி இருக்கிறார்கள். இந்த கல்வி அறிவிலே பின்தங்கி இருக்கிற இந்த முஸ்லிம் சமுதாயம் இறைவனை தேர்ந்தெடுப்பதிலே எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் மனித அறிவை கொண்டு ஒரு கணக்கு போடுவோம். அது என்ன கணக்கு போடுவோம் என்றால், ஒரு இறையச்சமிக்க ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்திலே உள்ளவர்களும் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும், அதுவும் நல்ல முஸ்லிம்களாக இருப்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்று சொல்லுவோம். அதே போல மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய இஸ்லாத்தின் எதிரிகளே பெரிய அளவுக்கு உலகறிந்த எதிரிகளாக இருந்தால்
இவனுடைய குடும்பத்தில் இவன் பரம்பரையிலேயே முஸ்லீமாக எவனும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று கருதலாம் ஒரு மனிதன். ஆனால் அல்லாஹ் இந்த மனித கணக்குகளை எல்லாம் உடைக்கிறான். உடைத்து அவனது நேர்வழியை தன் நாடியவருக்கு வழங்குகிறான். இஸ்லாமிய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும்போது நபிமார்களுடைய குடும்பத்திலும் மார்க்கத்தை மறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஆக்குகிறான். சூரத்து தஹ்ரீமை நீங்கள் வாசித்து பாருங்கள். தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத்த நூஹின் வம்ரஅத்த லூத். காஃபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு இறைவன் யாரை உதாரணம் சொல்ல தெரியுமா? இம்ரஅத்த நூஹ், நூஹ் நபியினுடைய மனைவி, வம்ரஅத்த லூத், லூத் நபியினுடைய மனைவி. உலகெங்கும் வாழக்கூடிய காபிர்களுக்கு முன்னுதாரணம் யார் என்று சொன்னால் அவர்கள் இரண்டு நபிமார்களுடைய மனைவிமார்கள். இறைவன் எங்கே வைக்கிறான் பாருங்க ட்விஸ்டை. இவர்கள் நல்லடியார்களாக இருந்தார்கள், அவர்களுடைய மனைவிமார்களாக இந்த இரண்டு பேரும் இருந்தார்கள். வகானதா தஹ்த அபதைனி மின் இபாதினா சாலிஹைன், இரண்டு நல்லடியார்களுக்கு அவர்கள் மனைவியாக இருந்தார்கள். ஃபகானதாஹுமா, அவர்கள் இறைவனை மறுத்தார்கள். வலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, நபிமார்களுடைய மனைவியாக இருந்தது அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. வகீல் அதுகுலன் நார மஅத்தாகிலீன், நரகத்தில் நிரந்தரமாக நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு விடும் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நூஹ் நபியுடைய பிரச்சாரத்தை கேட்டு எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஆனால் நூஹ் நபியினுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அதுவும் நூஹ் நபி செய்த பிரச்சாரம் இருக்கிறதே, வரலாற்றில் அழைப்பு பணி பற்றி நாம் அறிந்து கொள்வதாக இருந்தால் அதிலே நூஹ் நபி அவர்கள் முக்கிய இடம் பிடிக்கிறார்கள். 950 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள், பல நூறு ஆண்டுகள் இஸ்லாத்தை குறித்து பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் செய்த பிரச்சாரத்தை பற்றி நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரொம்ப மனவேதனைப்பட்டார்கள். சூரத்து நூஹ் என்றே ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அதை பாருங்கள், அதை படித்து பாருங்கள். கால ரப்பி இன்னி தாவுத்து கௌமி லைலன் வ நஹாரா, நான் என் சமூகத்தை இரவு பகலாக அழைத்து பார்க்கிறேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, எனது அழைப்பு அவர்களின் ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது, சொன்னா கேட்க மாட்டேங்கிறார்களே, மார்க்கத்தை சொன்னால் ஓட்டம் பிடிக்கிறார்களே என்று கவலைப்பட்டார்கள். இவர்கள்ட்ட போய் மார்க்கத்தை சொன்ன போது அந்த கூட்டம் என்ன செய்தார்கள் தெரியுமா? நூஹ் நபி சமுதாயம் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களின் விரல்களை கொண்டு காதுகளை அடைத்துக் கொண்டார்கள். வஸ்தக்ஸௌ சியாபஹும், தங்கள் ஆடைகளை இழுத்து காதுகளை மறைத்துக் கொண்டார்களாம். ஏனென்றால் நூஹ் நபி சொல்லக்கூடிய 4 நல்ல கருத்துக்கள் அவர்கள் காதுகளுக்கு போய்விடக் கூடாதாம். இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் மறுத்தது. மற்றவர்கள் மறுத்தால் பரவாயில்லை, நூஹ் நபியினுடைய குடும்பத்தில் கூட அந்த இறை நிராகரிப்பு இருந்தது, மனைவி ஏற்கவில்லை. இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், நூஹ் நபி அவர்கள் கப்பல் செய்கிறார்கள், அதை மக்கள் பரிகாசம் செய்கிறார்கள். அதையெல்லாம் மீறி அவங்க அந்த கப்பல், விரிவான சம்பவம் இது, கப்பலை அவர்கள் கட்டுகிறார்கள். அப்போது அந்த மழை பெஞ்சு அந்த தண்ணீர் உருவாகி அந்த கப்பல் மிதக்க துவங்குகிறது. அந்த பயணத்தில் போய்க் கொண்டிருக்கும் போது நூஹ் நபி அவர்கள் தன் மகனை அங்கு பார்க்கிறார்கள். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்த எத்தனையோ மக்களை வென்றெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்றெடுத்த மகன் இஸ்லாத்தில் இல்லை. எனவே அவன் அந்த கப்பலிலும் இல்லை. கப்பல் பயணித்து போகும்போது நூஹ் நபி வெளியே பார்க்கிறாங்க. கப்பலுக்கு வெளியே நூஹ் நபியினுடைய மகன் இருக்கிறான். ஒரு பாச போராட்டம். தந்தை இஸ்லாத்துடைய நபியாக இருக்கிறார், மகன் இறைவனை நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்போதும் கூட நூஹ் நபி அவர்கள் தன் மகனுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்னுடைய மகனே இருக்கபு மானா, யா புனைய இருக்கபு மானா, என் மகனே நீ எங்களோடு ஏறிக்கொள். வலா தக்கும் அல் காஃபிரீன், நீ காஃபிர்களிலே ஒருவனாகி விடாதே என்று தன் மகனை அழைக்கிறார். அவனுக்கு அப்போதும் புத்தி வரவில்லை. அவன் அதை ஏற்க மறுத்து விட்டான். ஒரு மலையை காட்டுகிறான். சாவி இலா ஜபல் யாசிமுனி மினல் மா, ஒரு மலையை காட்டி நான் அந்த மலையின் மீது ஏறிக்கொள்வேன், அது தண்ணீரை விட்டும் என்னை காக்கும் என்று சொன்னான். இந்த இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஹால பைனஹுமல் மௌஜ்,
கானமினல் முகரக்கீன், ஒரு அலை ஒன்று வந்தது, அவன் மூழ்கடிக்கப்பட்டோரில் ஆகிவிட்டான். நூஹ் நபியினுடைய கண்ணுக்கு முன்னால் அவருடைய இரத்தத்தில் இருந்து பிறந்த அந்த மகன் இஸ்லாத்தை ஏற்காமல் அவன் காபிராக ஒரு மிகப்பெரிய அலையால் தூக்கி செல்லப்படுகிறான். நூஹ் நபி அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நமது கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு காட்சி நடந்திருந்தால் அது நம்முடைய நினைவுகளை விட்டு நீங்குவதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும்? நூஹ் நபி அவர்களுக்கு அந்த சிந்தனைகள் மாறவில்லை. அல்லாஹ் கட்டளை போட்டான், வானமே நிறுத்து. அப்புறம் அந்த எல்லா குளியல் அம்ரு அந்த காரியம் முடிக்கப்பட்டது. நூஹ் நபி செய்த அந்த கப்பல் போய் ஜூதி மலையின் மீது இறங்கியது. அங்கு போனதுக்கு பிறகும் கூட நூஹ் நபிக்கு மனது மாறவில்லை. துவா செய்றாங்க, இறைவா இன்னபனி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பத்துக்காரன் இல்லையா என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்துக்காரனே கிடையாது. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இணை கற்பிக்கக்கூடிய ஒருவனுக்காக நீங்கள் துவா செய்றீங்களே, இது நல்ல செயலும் கிடையாது என்று நூஹ் நபியை அல்லாஹ் கண்டித்தான். அவர்கள் திருந்திக் கொண்டார்கள். நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த நூஹ் நபியினுடைய மகனுக்கு அந்த உண்மையும் கூட தெரிந்திருக்கலாம். அந்த நேரத்திலே நமது தந்தை அன்றே சொன்னார், அழிய போகிறீர்கள், இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னபடி நடக்கிறது. அவர் கப்பலை கட்டினார், அது கப்பலை ஏன் கட்டினான்னு தெரியவும் செய்கிறது. இவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய சான்றுகளை பார்த்த பிறகும் ஒரு இறை தூதருடைய மகன் மார்க்கத்தை ஏற்காமல் அவன் காபிராக மரணிக்கிறான். இதுதான் இறைவனுடைய ஏற்பாடு. அவன் நேர்வழியை எங்கும் கொடுப்பான், அவன் நேர்வழியை எங்கும் கொடுக்காமலும் இருப்பான். இப்படி பார்க்க ஒரு மகன் இப்படி இருக்கிறார், தந்தை இப்படி இருக்கிறார். இப்ராஹிம் நபி வாழ்க்கையில பாருங்கள், அப்படியே உல்டாவா இருக்கும். மகனாகிய இப்ராஹிம் நபி அவர்கள் சிறந்த நபியாக இருந்தார். தந்தை இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர் என்பவர், அவர் மிக பெரிய காபிராக இருந்தார். போய் கேட்கிறாங்க இப்ராஹிம் நபி அவங்க தந்தைகிட்ட போய், என் தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுபசிரு வலா யுக்னி அன்க ஷையா, உங்களை பார்க்காத, உங்களுடைய பேச்சை கேட்காத, உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத இவற்றை ஏன் வணங்குகிறீர்? யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மாலம் யாத்திக் ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவியா, என் தந்தையே, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை நேரான வழியில் நடத்தி செல்கிறேன். யா அபதி லா தாபுதி ஷைத்தான், என் தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கானலிர் ரஹ்மானி அசியா, ஷைத்தான் இறைவனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான். யா அபதி இன்னி அகாஃபு ஐ யமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான் ஃபதக்கூனலி ஷைத்தானி வலியா, அந்த அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை வந்தடையும் எனவும் ஷைத்தானுடைய கூட்டாளியாக நீங்கள் மாறி போவீர் எனவும் நான் அஞ்சுகிறேன். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்களா? இப்ராஹிம் நபி அவர்கள் தன் தந்தையிடத்திலே போய் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முத்துக்களாக மாணிக்கங்களாக இருக்கின்றன. இந்த அழகிய வார்த்தைகளை கொண்டு தன் தந்தையை இப்ராஹிம் நபி அழைத்தார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கால, அவர் சொன்னார், அராகிபுன் அன்த அன் ஆலிகத்தி யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிம், நீ எங்களுடைய கடவுள்களை அலட்சியப்படுத்துகிறாயா? இல்ல இல்லம் தந்தகி, என்னை விட்டு விலகி சென்று விடு, இல்லை என்று சொன்னால் இல்ல அருஜு மன்னக்க வஹஜுர்னி மலியா, உன்னை கல்லால் எறிந்து கொலை செய்வேன் என்று பேசுகிறார். அப்ப மகன் இப்படி இருக்கிறார், தந்தை இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கிறார். நூஹ் நபி வாழ்க்கையில பார்த்தா தந்தை சரியாக இருக்கிறார், மகன் மிகப்பெரிய காபிராக இருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டுகிறான். அதுபோல மூசா நபியினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள். மூசா நபி அவங்க சமுதாயம் பனி இஸ்ராயேல் சமுதாயம். இந்த சமுதாயம் ஃபிரௌனிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். யுதப்பிஹூன அப்னாஹும் வ யஸ்தஹியூன நிசாஹும், அந்த பனி இஸ்ராயேல் சமுதாயத்தில் உள்ள ஏராளமான ஆண்களை ஃபிரௌன் கொன்றான், பெண்களை மாத்திரம் கொல்லாமல் விட்டு வைத்தான். பல இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனால் கொண்டொழிக்கப்பட்டார்கள். இந்த பனி இஸ்ராயேல் சமுதாயத்தை இவன் மேலே வர விடவே மாட்டான். அடக்குமுறை செய்து அவர்களை அடிமையிலும் அடிமையாக வைத்திருந்தான். இறைவன் என்ன செய்கிறான் என்றால், இவன் எதை இழிவாக கருதி அடிமையாக வைத்திருக்கிறானோ அங்கு இருந்தே ஃபிரௌனை அழிக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹ் கொண்டு வருகிறான்.
அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி செய்கிறான் பாருங்கள். அதை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறான். மூசா நபியினுடைய தாயாருக்கு அல்லாஹ் செய்தி சொல்கிறான், ஏமா நீ கவலைப்படாதே, உன் மகனை ஒரு பெட்டியிலே வைத்து நீ கடலிலே போடு, கவலைப்படாதே, நான் இவரை மீண்டும் உன்னோடு சேர்ப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறான். மூசா நபியினுடைய தாயாரும் தனது பச்சிளம் குழந்தையை பெட்டியில வச்சு கடல்ல போடுறாங்க. அது ஃபிரௌனுடைய கையில வந்து கிடைக்கிறது. கிடைத்தால் அவன் தன்னை பெரிய அறிவாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஃபிரௌன் என்னை மாதிரி அறிவாளி கிடையாது, என்னை மாதிரி ஆற்றல் யாருக்கும் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனை முட்டாளிலும் கடைந்தெடுத்த முட்டாளாக அல்லாஹ் மாற்றி காட்டினான். கடல்ல இருந்து ஒரு பிள்ளை வந்தால் விசாரிச்சிருக்கலாமா இல்லையா, இது யாரு பிள்ளை, ஒருவேளை பனி இஸ்ராயேலில் உள்ள பிள்ளையா இருந்திருக்குமோ, தனது ஆட்களை அனுப்பி யாரெல்லாம் பிரெக்னண்டா இருந்தாங்க, அந்த பிரெக்னண்டா இருந்த பிள்ளை பிறந்து எண்ணிக்கையும் தாய்மார்களும் சரியா இருக்கிறாங்களா என்று செக் பண்ணிருக்கலாமா இல்லையா. அல்லாஹ் அவனுடைய மூளையை மழுங்க செய்கிறான். கடல் வழியாக வந்ததை பார்த்தவுடன் இவன் என்ன நினைக்கிறான், ஏதோ ஒரு தூர தேசத்தில் இருந்து ஒருவர் பிள்ளையை தொலைத்திருப்பார் போலும், அது நம்ம ஊர்ல வந்து கரை சேர்ந்திருக்கு என்று அவன் நினைத்து விட்டான். அதை அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. சொல்கிறான், ஃபிரௌன வ ஹாமான், இந்த ஃபிரௌனும் ஹாமானும் என்ன செய்தார்கள் சொன்னா, ஹாத்தியின், தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள், என்னமோ நினைத்து விட்டார்கள். ஆனா அல்லாஹ் அவங்களுடைய மூளையை அங்கு மழுங்க செய்கிறான். இந்த மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு போகிறார்கள். எந்த சமுதாயத்தை அவன் காலிலே போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறானோ அங்கிருந்து உருவான ஒரு உயிர் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரே பின்பு ஆளாகி அவரே ஃபிரௌனுடைய அத்தனை ஆணவத்திற்கும் முடிவு கட்டுகிறார். இறைவன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறான். இதிலே இந்த ஃபிரௌனுடைய மனைவியை இந்த இஸ்லாத்தை நோக்கி கொண்டு வந்தான். ஃபிரௌன் என்பவன் இஸ்லாமிய வரலாற்றில் ஃபிரௌனுக்கு மேல மோசமாக ஒருத்தன் இருக்கானா? நமக்கு சொல்லப்பட்ட வரலாற்றில் அபுஜகளை விட, அபுலஹபை விட, உத்துபா ஷைபாவை விட இஸ்லாமிய வரலாற்றில் நமக்கு சொல்லப்பட்டதிலேயே ஃபிரௌன மாதிரி ஒரு வில்லன் உண்டா? கிடையாது. அந்த ஃபிரௌனுடைய மனைவியை ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் ஆக்குகிறான். அதுவும் சாதாரண முஸ்லீம் அல்ல. தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன், ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். நான் மேலே முன்னர் ஓதி காண்பித்த நூஹ் நபி சம்பவத்தை சொன்னோம் இல்லையா, நூஹ் நபியினுடைய லூத் நபியினுடைய மனைவிமார்கள் காஃபிருக்கு முன்மாதிரி என்று, அதுக்கு அடுத்த வசனம் தான் இதுவும் வருது, சூரத்து தஹ்ரீம்ல வருது. தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன், ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணமாக கூறுகிறான். காலத், அந்த பெண்மணி சொன்னார், ரப்பிப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்காக ஒரு மாளிகையை நீ சொர்க்கத்திலே எழுப்பு என்று கேட்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உலகத்திலே பெண்களுக்கு ஆசை அதிகம், ஆண்களுக்கும் ஆசை இருக்கலாம், அந்த ஆசையில கொஞ்சம் வேறுபாடு உண்டு. ஆனால் இந்த ஆடம்பர வாழ்க்கை, விதவிதமான ஆடைகள், அணிகலன்கள், அந்த பகட்டான வாழ்க்கை, இதுல வந்து பெண்களுக்கு மோகம் அதிகம். ஒரு சராசரி ஒரு பெண் வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டாள். ஆனால் ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌன் ராஜா என்றால் அவர் ராணியாக இருந்தார், அவருக்கு சகலமும் கிடைத்திருக்கும், உணவில் இருந்து, உடையில் இருந்து, மரியாதையில் இருந்து, செல்வாக்கு எல்லாம் இருந்தது. அதை அனைத்தையும் தூக்கி எறிகிறார்கள். எனக்கு இந்த ஃபிரௌனுடைய மாளிகை வேண்டாம், அவன் தரக்கூடிய உயர்வு வேண்டாம், பட்டத்து ராணி எனும் பதவி வேண்டாம், எனக்கு இந்த பைத்தன் ஃபில் ஜன்னா, உன்னிடத்திலே ஒரு மாளிகை நீ சொர்க்கத்தில் கட்டு இறைவா என்று சொன்னார். வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் ஆலிமீன். இன்னும் ஒன்றும் இருக்கிறது, பதவி பறிபோனது மட்டுமல்ல, ஃபிரௌன் சும்மா இருக்க மாட்டான், அடித்து துன்புறுத்துவான். அதற்காக துஆ செய்தார்கள், நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனை விட்டும் அவனது கொடுமைகளை விட்டும் என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப இறைவன் எப்படி இந்த காட்சிகளை மாற்றி அமைக்கிறான் என்று பாருங்கள். ஃபிரௌன் என்பவன் காஃபிர்களிலே மிகப்பெரிய காஃபிராக இருக்கிறான், அவரது மனைவியை சிறந்த முஸ்லீமாக அல்லாஹ் மாற்றி காட்டுகிறான். இப்படியாக ஏகப்பட்ட வரலாற்றில் நாம் எடுத்து பார்த்தால் இந்த நேர்வழி என்பது அல்லாஹ் தான் நாடியவாறெல்லாம் மக்களுக்கு நேர்வழி கொடுக்கிறான். நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த சம்பவங்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள்
குறைஷி குலத்திலே மிக பெரும் நன்மதிப்பை பெற்றவராக இருந்தார். இவர் ஒரு விதத்திலே நபிகள் நாயகத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார். நபிகள் நாயகம் மீது செய்யப்பட்ட அடக்குமுறைகள் எல்லாம் பெரும்பாலும் இவங்களுடைய மௌத்துக்கு பிறகுதான் நடந்தது. இவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று சொன்னாலும் நபிகள் நாயகத்திற்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார். ஒரு நேரம் வந்தது, அபு தாலிப் அவர்கள் மரணப்படுக்கைக்கு சென்றார்கள். அப்போது நபி அவர்கள் அவங்கள பார்க்க போயிருக்கிறாங்க. கூட அபுலஹபு மாரியான அந்த குறைஷி காபிர் தலைவர்களும் இருக்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் தன் பெரிய தந்தை சிறு வயதிலிருந்து வளர்த்தார். ரசூலுல்லாஹ் பிறக்கறதுக்கு முன்னாடியே தந்தை மரணித்து விட்டார்கள். பிறந்த கொஞ்ச நாளிலேயே தாய் மரணித்து விட்டார்கள். சிறு வயதில் இருந்து வளர்த்து ஆளாக்கியவர், பல நேரங்களில் சப்போர்ட் பண்ணியவர். நம்ம யார் யாருக்கோ மார்க்கத்தை சொல்கிறோம், நமது பெரிய தந்தைக்கு மார்க்கத்தை சொல்வோம் என்று சொல்லி வந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அவர்கள். ஐ அம்மி, என் தந்தையின் சகோதரரே, குல் லா இலாஹ இல்லல்லா கலிமத்தன், லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உஹாஜு லக பிஹ இந்தல்லாஹ், நான் இதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நான் வாதிடுவேன், நான் அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொள்கிறேன். நீங்கள் லா இலாஹ இல்லல்லா என்கின்ற இந்த கலிமாவை மட்டும் ஒழியுங்கள் என்று தன் பெரிய தந்தையை நபி அவர்கள் அழைத்தார்கள். கூட யார் இருக்கிறா? பெரும் பெரும் ஷைத்தான்கள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், அபு தாலிபே, நீ சொல்லிவிடாதே, நமது தந்தை யார்? அவர் அப்துல் முத்தலிப் குறைஷில உள்ள மிகப்பெரிய தலைவர், நாம அவர் வழியில போவோம், நீ இந்த வார்த்தையை சொல்லாதே என்று சொன்னவுடன் கடைசியிலே அபு தாலிப் அவர்கள், இல்லப்பா, நான் அப்துல் முத்தலிபுடைய வழியிலேயே போயிரு என்று சொல்லி அவர்கள் கலிமா சொல்லாமலேயே மரணித்து விட்டார்கள். நபி அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டார்கள். அவர்களுக்காக மன்னிப்பும் தேடினார்கள். இறைவன் அதை கண்டித்தான். கூடவே இன்னும் ஒரு செய்தியும் இறைவன் இறக்கி வைத்தான். நபியே, இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ நாடியவருக்கெல்லாம் முன்னால் நேர்வழி காட்ட முடியாது, நான் நாடியவருக்கு தான் நேர்வழி காட்டுவேன். இறைவன் என்ன சொன்னான்? நீங்கள் இறை தூதராக இருக்கலாம், அதற்காக நீங்கள் நாடியவருக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது என்று சொன்னான். அதே போன்று மன்னிப்பு தேடியதற்காக வேண்டி ஈமான் கொண்டவர்களுக்கும் நபிக்கும் ஒரு காரியம் தகாது. எது என்று சொன்னால், இணை கற்பிக்க கூடியவர்கள் நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்காக மன்னிப்பு தேடக்கூடாது என்ற வசனத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தான் நாடியவருக்கு எப்படி எப்படியோ நேர்வழியை கொடுத்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் நேர்வழி கொடுத்திருக்கிறான். நூஹ் நபியினுடைய மனைவிக்கு கொடுக்கவில்லை, ஆனால் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்ப இது ஒரு சாதாரணமான காரியமாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. நமக்கு இறைவன் இந்த நேர்வழியை வழங்கி இருக்கும் போது அதை சரியான முறையிலே அந்த நேர்வழியை பிடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே என்ன ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அதை முறையாக பின்பற்றுகிறோமா? இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நேர்வழி நம்மை அடைந்திருக்கிறது. இந்த நேர்வழியை சரியாக கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த நேர்வழி கிடைத்த பிறகும் கூட அதை சரியாக கடைபிடிக்காமல் நரகத்திலே போய் விழுந்தால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாராவது இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒன்றும் இருக்கிறது. இறைவன் நேர்வழி கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த நேர்வழி அப்படியே இருக்கும் என்றும் அர்த்தம் இல்லை. அல்லாஹ் எத்தனையோ பேரை முன்னால் நேர்வழி கொடுத்து பின்னால் வழிகெடுத்திருக்கிறான். ஆரம்பத்திலே வழிகெடுத்து பின்னால் அவர்களை நேர்வழி பெற்றவராக ஆக்கியும் இருக்கிறான். அதனால தான் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். திருமிதி என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே நம்ம பார்க்கிறோம். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிறைவேறச் செய்வாயாக. இன்று நான் முஸ்லீமாக இருக்கிறேன், இந்த ஏகத்துவத்தை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் எனது உள்ளம் இதை விட்டு தடம் புரண்டு விடக் கூடாது என்பதை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ரப்பனா லா துஸீ குலூபனா பாத இது ஹதைத்தனா, இறைவா, நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களை வழிதவறை செய்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இந்த அடிப்படைகளை நாம் கவனத்திலே வைத்துக்கொண்டு இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேர்வழி என்பது அவன் நமக்கு தந்திருக்கின்ற விலை மதிக்க முடியாத ஒரு செல்வமாக இருக்கிறது. இவ்வுலகத்திலே நமக்கு வாழ்வாதாரங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், மாட மாளிகையில் நம்ம வாழாமல் இருப்போம், ஒரு கார் வாங்க நம்ம வசதி இல்லாமல் இருக்கலாம்,
ஒரு வாடகை வீட்டிலே நாம் குடியிருக்கலாம். அல்லாஹ் நமக்கு ஏதும் செய்யவில்லையே என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. விலை மதிக்க முடியாத நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நம்முடைய சொர்க்கம் வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய இந்த நேர் வழியை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இப்ப இந்த நேர்வழியை நம்ம சரியாக பின்பற்றினோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது அவசரமான வாழ்க்கை, இது முடிந்து போய்விடும். இதற்கு பின்னால் வர இருக்கிற அந்த மறுமையிலே கவலையற்ற ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வல்ல இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேர்வழியை நாம் இறுதி வரை நமது கண்களை மூடும் வரை நமக்கு இந்த கொள்கையை நீடித்து தர வேண்டும் என்று கேட்டு இந்த முதல் உரையை முடிக்கிறேன். வாஹிருத்தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.